वज्रनाहाय विद्महे दीर्घसंस्थाय धीमहि तन्नो नारसिंह प्रचोदयात्. அருள்மிகு லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோயில், சிங்கிரி கோயில், வேலூர் மாவட்டம். இந்த பெருமாளுடைய ஸ்தல வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயார் எல்லா இடத்துலையும் இடது பக்கத்தில் இருக்கு. இங்கே விசேஷம் பார்த்தீங்கன்னா வலது பக்க தாயார். அதாவது 1300 வருஷம் ஆகுது. பல்லவர் காலத்தில் நந்திவர்மர் ராஜா, அவருக்கு புத்திரபாக்கியம் கிடையாது. சோலைங்கர் போகிறது ஒன்று. ஒரு நாள் போக முடியாத ஒரு சூழ்நிலை. அவர் வந்த பரிவாரங்களோடு அங்கே தங்குற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த பெருமாள் சொப்னத்தில் இந்த மலைக்கு பேர் சுதர்சனகிரி அப்படின்ற மலை. இந்த சுதர்சனகிரின்ற மலையில் சங்கு சக்கர நாவமாக இருக்கேன், எனக்கு சன்னதி நிர்மாணம் பண்ணணும் ராஜாக்கு சொன்னேன். எப்படி பண்ணுறது அப்படின்னும்போது, தாயார் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இடது பக்கத்தில் வச்சுன்னு இருப்பேன். இங்கே விசேஷமாக வலது பக்கத்தில் தாயார் வச்சு கல்யாண திருக்குளத்தில் இந்த மலையில் நான் சேவை சாதிக்கிறேன். விஸ்தாரமான கர்ப்பகிரகம், இந்த அளவுக்கு பெரிய கர்ப்பகிரகம் எங்கேயும் பார்க்க முடியாது. விஸ்தாரமான கர்ப்பகிரகத்தோட வலது பக்க தாயாரோட கல்யாண திருக்குளத்தில் இந்த மலையில் நான் சேவை சாதிக்கிறேன். அதனால் எனக்கு இங்கே சன்னதி நிர்மாணம் பண்ணணும் இங்கே பண்ண ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா 1300 வருஷம் ஆகுது. அதாவது விசேஷ காலம்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் சுவாதி நட்சத்திரம் விசேஷம். பெருமாள் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசேஷமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா புரட்டாசி 5 சனிக்கிழமை. அடுத்தது வைகுண்ட ஏகாதசி ஜனவரி 1 நரசிம்ம ஜெயந்தி வருஷம் பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் நடக்கும், விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் சுவாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பெருமாள் நட்சத்திரம்னால அன்றைக்கி சுவாதிக்கு யாராவது நட்சத்திரமோ அவெல்லாம் இங்கே அர்ச்சனை பண்ணிட்டு போகிறது விசேஷம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாலாஞ்சநேயர் சன்னதி இருக்குது. தெற்கு பார்த்த பாலாஞ்சநேயர் ஈசான்யத்தில், அது விசேஷம். அடுத்தது பார்க்கும்போது அதாவது இங்கே ஒரு பரிகார ஸ்தலம் தான். பெருமாள்கிட்ட என்ன வேணுமோ என்ன எது அதை நம்ம பிரார்த்தனை பண்ணி சீக்கிரமாக நடக்கும்ன்றது இந்த கோவிலுடைய ஒரு ஐதீகம். அதாவது ஆலய தரிசன நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணிக்கு கோவில் திறப்போம். ஆனால் 8 மணிலேருந்து தான் சேவார்த்தி தரிசனமே ஆகும். பூஜை ஆரம்பம் காலையில் 5:30 மணிக்கு கோவில் தங்க 8 மணி 12 மணி வரைக்கும் மதியத்தில் அதாவது திங்கட்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 12 மணி. சாயந்தரம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான். அதே மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 1 மணி வரைக்கும் இருக்கும் காலையில். சாயந்தரம் ஈவினிங் டைம் 4 to 6. காலையில் 12 மணி வரைக்கும் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை வரைக்கும். அதே மாதிரி சனி ஞாயிறு 1 மணி.